நமஸ்காரம். ஓம் மகாஷிஷர் குரு அகத்திய குருவே நமக. ஐயன் அகத்தியன் பெருமானுக்கு நான் பொற்பாதம் பணிந்து வணங்கிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயன் பெருமானுக்கு நன்றி. உணர்வு என்றும் தலைப்பு கீழே அகத்தியர் வழிபாடம் என்னும் நூலிருந்து நம்ம பார்க்குறோம். மாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க, உணர்வதுவே ஞானம், ஒருவனையே உள்ளுள்ளே உணர்வதுவே ஞானம், உயிர்களெல்லாம் நல்வினையே உணர்வதுவே ஞானம், உணர்ந்த பின் ஒருவனையே புணருவதுவே ஞானம், பற்றிடுக அவன்தாளே. இதன் பொருள், உணர்வு என்று சொல்லப்படுவதே ஞானம், உணர்கின்ற தன்மையினால் விளைவதே ஞானம், அறிவது அறிவாகும், உணர்வது பேரறிவாகும், ஞானம் என்ற பெயர் பெறும். ஐம்புலன்களால் அறிவது புலன் அறிவு, ஆன்மாவால் அறியப்படுவது ஞானம், ஆன்மா ஏற்கனவே அறிந்துள்ளது ஞானம், ஏற்கனவே அறிந்துள்ளதை பிறவிதோறும் ஆன்மா உணர்வதே ஞானம், உணர்வதே பெஞ்ஞானம் பரஞானம், அந்த ஞானமும் உலகிற்கு ஒருவனேயான பரபிரம்மனை உணர்வதால் உண்டாகும் ஞானமாகும். உள்ளே இருக்கும் உள்ளம் எனும் மனத்திரையில் உள்ளே 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 என்று ஆழமாக உணர்ந்து அந்த ஒருவனை கண்டறிய முயல்வதே ஞானம். அந்த ஒருவனை எல்லா உயிர்களாலும் கண்டறிய இயலாது. நல்வினையை செய்த ஆன்மாக்கள் தான், அந்த உயிர்கள் தான் அந்த ஒருவனை உணர்தல் என்ற ஞானத்தால் கண்டறிய இயலும். இரு வினையும் அற்றவனை, அவ்வொருவனை நல்வினை ஆற்றிய நல்லுயிர்களே உணர முடியும் என்பதாகும். இரு வினையும் அற்றவனை, இரு வினைனா நல்லது தீமை, அந்த மாதிரி ரெண்டு வினையும் அற்றவனை, அவ்வொருவனை நல்வினையாற்றிய நல்லுயிர்களே உணர முடியும். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கள. நல்வினை உயிர்கள் ஆத்மன் உணர்ந்த ஞானத்தின் அடிப்படையில் அந்த ஒருவனை, உலக முதல்வனை புணர்வது, இரண்டர கலப்பது, ஐக்கியம் அடைவது, இணைவது, மூலத்தோடு மூலமாக சேர்வது, சூன்யத்தில் சூன்யமாய் கலப்பது தான் ஞானத்தின் பயன், உணர்தலின் பயன், பல ஞானத்தின் பயன். அந்த ஒருவருடன் ஐக்கியமான உயிருக்கு, ஆன்மாவிற்கு மறுபிறவி இல்லை. ஞானம் பெற்ற உயிருக்கு மறுபிறப்பு இல்லை. அதற்காக என்றும் எப்போதும் இடைவிடாது உள்ளத்தை முன்னி முன்னி எண்ணி எண்ணி யோகத்தால் அவன்தாளை பற்றி, ஞானத்தால் அவன்தாளை பற்றி, ஞான மார்க்கத்தால் அவன்தாளை பற்றுதல் வேண்டும். இதற்கு துணையாவது உணர்தல் என்னும் ஞானமாகும். ஞானம் பெற்றோர் நாதனை அடைவார். திரும்ப வாசிக்கிறேன், ஞானம் பெற்றோர் நாதனை அடைவார். அதுக்கு தான் இந்த உணர்தல் தேவைப்படுது. என்னடா உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, உணரணும். எதுக்கு அப்படின்னு நம்ம உணரணும். உணர்ந்தாதான் நம்ம பரபிரம்மனை உணர முடிஞ்சாதான் இதெல்லாம் இருக்குது, அப்போ நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு உதிக்கணும். ஞானம் பெற்றோர் நாதனை அடைவார். இந்த ஞானத்தினை தான் அப்பன் அகத்தியன் நாளும் எனது கேள்விகளுக்கு விடையாக, அருள்வாக்காக, ஞானத்தின் பொருளுரையாக, அஞ்ஞா சக்கரம் விளக்கங்களாகவும், குண்டலின் ஆற்றலாகவும், பிரம்மத்தின் ஸ்வரூபமாகவும், பிறவியின் இரகசியமாகவும், மறுபிறவி விளக்கமாகவும், திருமந்த சாரமாகவும் எளிய நடையில் கூறியுள்ளார். படித்து மேலும் பயன் பெறுக. அஞ்ஞா சக்கரம் நம்மளோட நெற்றியில் இருக்கல்ல, அதுதான் அஞ்ஞான சக்கரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனகாதா, விஷுதி, அஞ்ஞான சக்கரம், அப்புறம் சகஸ்ர, இந்த மாதிரி 7 சக்கரங்கள் நம்மளோட உறுப்புகளில் இருக்குது. இந்த விஷயங்களை உணர்வு என்னும் தலைப்பு கீழே ஐயன் விளக்கியிருக்காங்க. அதனால் உணர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஞானம் பெற்றோர் நாதனை அடைவார். உணர்தல் என்னும் பெரும் ஞானம், அந்த ஞானம் பெற்றுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் இறைவனோட காலடியில் நம்ம சேர முடியும். நம்மள தான் நல்ல பெரும் புண்ணியம் பண்ணியிருப்போம்னு நான் நம்புகிறேன். அதனால தான் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு பாயிண்டில் வருவாங்க. என்ன லைஃப் என்ன மீனிங்ஃபுல், என்ன லைஃப்பில் என்ன மீனிங்ஃபுல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது எதனால்?
அவங்க செஞ்ச புண்ணியங்களால் இந்த வழிகளை ஐயன் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ரோட் மேப் கொடுத்துடுவாங்க. அதில் நம்ம கரெக்டாக போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல காரியங்கள் பண்ணி நல்ல தர்ம காரியங்கள் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். மேலும் அடுத்த தலைப்பை அடுத்த வாரம் பார்க்கலாம்.